பக்தி வெள்ளி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நேற்றைய தொடர் கதையின் தொடர்பு இனிதே தொடர்கின்றது. அந்தந்த நாட்டு மன்னர்களின் வாரிசுகளும் இந்நாட்டு மன்னரின் வாரிசும் சிறப்புற ஆட்சிகள் புரிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா. நேற்று பெருத்த ஒரு கலவரம் நிகழப்போகின்றது என சொல்லி முடித்தேன். அதற்கேற்றாது போல் அங்கே சிறைப்பட்டு கொண்டிருக்கும் முன்னாள் மந்திரிகள் இந்நாள் மன்னர்கள் பெருத்த ஒரு திட்டங்களை கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்தில் இந்த ராஜ்யத்தை எவர் ஆண்டாலும் அவர்களை கொன்றுவிட வேண்டும், மீண்டும் நாமே ஆட்சிகள் மீது முடிசூட்டி கொள்ள வேண்டும். இவர்கள் யார் என ஒரு திட்டங்களை தீட்டி உள்ளிருக்கும் கைதிகளையே சிறையை தகர்த்தெறிய ஒரு திட்டத்தை கூட்டி தகர்த்து எறிகிறார்கள். அவர்கள் ஒரு 1000 பேர் சட்டென்று எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத இவர்களைப் போலவே மாறுவேடத்தில் மக்களோடு மக்களாக சென்று கலவரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே என்ன செய்வது அறியாத இந்த மன்னர்களின் வாரிசுகளும் இந்த மன்னரின் மகனும் பெருத்த கூட்டங்கள் அல்லவா. என்ன நிகழ்கின்றது? மக்களோடு மக்களாக ஏன் அங்கங்கே கலவரங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது? இவர்களால் யூகிக்க முடியவில்லை. என்ன நடக்கிறது என்று சற்றே ஆலோசனை செய்து இந்த மன்னரின் மகன் யாரென்று தெரியவில்லை, புதிதாக உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் என நம் சிறைச்சாலைக்கு செல்லுவோம் என இவனுக்கே வந்த யோசனை. இவன் மன்னரின் மகன் அல்லவா. சற்றே சென்று சிறைக்கு சென்று பார்க்கிறான். அங்கே சிறைகள் தகர்த்தப்பட்டு இருக்கின்றது. அங்கு இருக்கும் கைதிகள் யாவரும் அங்கு இல்லை. இவன் அடைத்து வைத்திருந்த முன்னாள் மந்திரிகள் இந்நாள் மன்னர்கள் அனைவரும் சென்று விட்டார்கள். எங்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் கலவரம் நிற்கவில்லை. இவன் சற்றே ஒரு ஆலோசனை செய்து அமர்கிறான். தனி ஒரு ஆளாக அமர்ந்து என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறான். இது சரி இல்லை, நாம் மக்களோடு மக்களாக இன்னும் நிறையாக செய்ய வேண்டும், கலவரத்தை நிறுத்த வேண்டும் என ஒரு கூட்டத்தை சட்டென்று கூட்ட வேண்டும் என மன்னர் அந்த நாட்டின் மன்னர் மகன்களுக்கெல்லாம் அழைப்பது விடுக்கிறார். அவர்களும் வந்து விடுகிறார்கள். ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கின்றது. நாட்டில் என்ன நடக்கின்றது என தெரியவில்லை. சிறைப்படுத்தப்பட்ட அனைத்து கைதிகளையும் சிறையை இருந்து மறைந்து விட்டார்கள். எங்கு சென்றார்கள் என தெரியவில்லை. கலவரத்தையும் நிறுத்த முடியவில்லை என மக்களோடு மக்களாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இனி என்ன நடக்கப் போகும் என்று